தாகமாக இருக்கிறது, தண்ணீர் தருவீர்களான்னு கேட்குறாரு. தருகிறேன், உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அந்த கிராமத்து பெண் கேட்குறார். உடனே காளிதாசருக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்பட்டு, நம்மளை பற்றி சொல்லணுமா என்ன அப்படின்ட்டு, அம்மா நான் ஒரு பயணி அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த பெண் உடனடியாக, உலகிலேயே 2 பயணிகள் தான், ஒன்று சந்திரன், இன்னொன்று சூரியன், அவங்க தான் இரவு பகல் பாராது பயணித்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. உடனே மகாகவி என்ன சொல்கிறாரு, அம்மா நான் ஒரு விருந்தாளி அப்படின்றாரு. உலகிலேயே 2 விருந்தாளிங்க தான், ஒன்று இளமை, மற்றொன்று செல்வம். இது 2ம் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் ஒரு நாள் போயிடும் அப்படின்ற அந்த பொண்ணு. கொஞ்சம் எரிச்சலான காளிதாசர், நான் ஒரு பொறுமைசாலி அப்படின்னு சொல்கிறார். அதற்கும் அந்த பெண் உடனடியாக, உலகிலேயே 2 பொறுமைசாலி தான், ஒன்று இந்த பூமி, நீங்கள் எவ்வளோ வெட்டினாலும் எவ்வளோ மிதித்தாலும் பொறுத்துக்கும். அடுத்தது மரம், அதை கல்லால் அடித்தாலும் வெட்டினாலும் அது கொடுக்க வேண்டிய கனி காய்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றார். பொறுமையை இழந்த காளிதாசர், நான் ஒரு பிடிவாதக்காரன்னு சொல்கிறார். அந்த பெண், உலகில் 2 பிடிவாதக்காரர்கள் தான், ஒன்று முடி, இன்னொன்று நகம். வேண்டாம் வேண்டான்னு எவ்வளோ வெட்டினாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தாகம் ரொம்ப அதிகரிச்சுது. கொஞ்சம் கோபமான காளிதாசர், நான் ஒரு முட்டாள் அப்படின்னாரு. உலகிலேயே 2 முட்டாள்கள் தான், ஒருவர் நாட்டை ஆளத் தெரியாத அரசர், மற்றொருவர் அந்த அரசனுக்கு துதிபாடும் அமைச்சன் அப்படின்னாரு. ஒன்றும் பொறுக்க முடியாமல் மகாகவி காளிதாசர் அந்த பொண்ணு காலில் விழுந்துட்டார் சாஷ்டாங்கமாக. விழுந்த உடனே, காளிதாசா எழுந்து அப்படின்னு குரல் கேட்குது. நிமிர்ந்து பார்க்குறாரு, சாட்சாத் சரஸ்வதி தேவி மகாகவியை பார்த்து, காளிதாசா, எவன் ஒருவன் தன்னை மனிதனாக நினைக்கிறானோ அவனே இந்த பிறவியின் உச்சத்தை அடைகிறான் என்று கூறி வாழ்த்தி அவர் கையில் அந்த குடத்தை தண்ணியை கொடுத்துட்டு சரஸ்வதி தேவி மறைஞ்சு போயிடுறார்.